வருஷமாக அடம்பு பெரியாஸ்திரி மாத்திரை சாப்பிட்டுருக்கிறேன். என்னால் ஷேர் பண்ணி எங்கள் வீட்டுக்கார் வேலை இருந்தால் கூட நான் கட்டிடுவேங்க. எங்கள் வீட்டுக்கார் வேலை இல்லை, என்னுடைய வேலை தான். டெய்லி இந்த சைடு வச்சா காசுங்க. ஏன்னா என்றது வந்து நிற்காம நான் கட்டிட்டு வரேங்க. இன்னைக்கு வந்து பொழுதுனிக்குமே நைட்டு 10:30 மணிங்க. இந்த 4-5 வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் நெஞ்சு வலியோடு படுத்துட்டு இருக்கிறேங்க. கூப்பிட்டாங்க, வெளியே வந்தேன். சார் என்றது எப்படி இது பண்ணி கட்டிட்டுனாலங்க எனக்கு நெஞ்சு வலிங்க. நான் அதிகமாக பேச முடியும். பேசணுன்னா பெரியாஸ்திரி போகணும் போய் தொலை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படின்னே பேசினாங்க. இந்த வசூலுக்கு வர்ற சாரோட இன்னொரு சார் வந்திருந்தார் அவரு. சரிங்களா. அப்புறம் மறுச்சு நான் என்றது பணம் இருந்துச்சுன்னா 7 மணிக்கே ஃபுல்லாக காலேஜ் போகணுன்னே அனுப்பிச்சி விட்ருவோம். இல்லாட்டி கொண்டு வந்து தாங்கையில் கொடுத்துட்டு போயிடுவோம். எங்களுக்கு எப்போ லேட் ஆகாது. அப்புறம் போன வாரம் வந்துட்டு சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைங்க, என் பணத்தை நான் ஷேர் பண்ணி கட்டுறேங்க அப்படின்னு நான் சொன்னேன். உங்கள் பணத்தை நீங்கள் கட்டுறீங்க, ஆனால் அடுத்தவங்களோட பணம் கட்டல வரல அப்படின்னா நீங்கள் வந்து போட்டு கட்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அப்படிதானே சொன்னாங்க. நீங்கள் போட்டு கட்டுங்க அப்படின்னாங்க. எங்கள் கையில் காசு இல்லைங்க சார், இந்த மாதிரி நான் வாங்கின காசை நான் கட்டுறேன். ஆமாம், இந்த மாதிரி பிரச்சனைங்க. எதுக்கு லோன் வாங்கினீங்கன்னு. இந்த 21 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரெல்லாம் நல்லா தான் இருந்தார், நல்லா கட்டட வேலைக்கு போயிட்டு இருந்தார். அவர் 2 தடவை கீழ் விழுந்துட்டுன்னு சொன்னதானே நான் என்ன பண்ணிட்டு என்னுடைய இடத்த வித்துட்டு நான் அவரை வீட்டில் உட்கார வச்சு நான் சோறு போட்டுருக்கேன். என்னால் 100 ரூபா சேர்த்து கட்ட முடியாது. இப்போ பணத்துக்கு போயிட்டு வந்துதான் 11 மணிக்கு நான் செல்லில் அனுப்பிச்சி விட்டுறேங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அவர் திட்டினாரு. சரிங்களா, திட்டாதீங்க சார் என் பணமெல்லாம் வந்து, ஆனால் என்னால் ஷேர் பண்ணி கட்ட முடியாதுங்க சார்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் பெரியாஸ்திரி போய் மாத்திரை வாங்கிட்டு பணம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கிறேங்க சார். சரி சரிங்க. அடுத்தவங்களுக்கு பணம் கட்ட முடியாது. ஏன் நான் வாங்கின கடனை நான் கட்டுறேன், அடுத்தவங்க வாங்கின கடனை. ஏன்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து உங்க ஆதார் ஐடி வச்சு தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்க பணத்தை மட்டும் தான் நீங்க தானே வாங்குனீங்க. அப்போ இப்போ நீங்க ஷேர் பண்ணி கட்ட மாட்டேங்கிறீங்கல்ல, நீங்க எதுக்கு வாங்குனீங்க? உங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியாம போறது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டா அது என்ன வார்த்தைங்க சார்? அப்படி நம்ம நல்லா உட்காந்துருக்கிறோம், நம்மளுக்கு உடனே எந்த நேரம் என்ன ஆகுது? அவர் ஐயா பேசிட்டு போனாரு, 11 மணிக்கு 12 மணிக்கு இறந்துட்டாரு. நம்ம என்னன்னு சொல்ல முடியும் சார்? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க அந்த வார்த்தையெல்லாம் கேட்கலாமாங்க சார்? பணம் இருந்தாலுமே இந்த வாரம் நான் கட்டக்கூடாது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கேட்டுட்டு கொடுக்கணும்ட்டு நான் கட்டலைங்க சார். நீங்க என்ன தப்பு மேலே எடுத்துட்டாலும் சரிங்க சார். என்னங்கண்ணா? கண்டிப்பா உங்களுக்கு 21 வாரத்துக்கு முன்னால உங்களுக்கு உங்க வீட்டுக்கார உடம்பு சரியில்லாம போறது தெரியாதான்னு கேட்டா அது என்ன அர்த்தம்? சொல்லல. அன்னைக்கு நல்லா இருந்தாரு, பணம் வாங்குறப்ப நல்லா இருந்தாரு. இன்னைக்கு பணம் வாங்கி முடிச்சதுன்னு இப்படி இந்த வார்த்தை கேட்கறதுக்குன்னா என்றது பணம் நின்னு கேட்கலாம். வாங்குற பணத்தை நான் போட்டு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. நம்ம உழைக்கிற உழைப்புக்கு நம்மளோட வாங்கின பணத்துக்கு தான் கட்ட முடியும். எங்கூட ஷேர் பண்ணி வேலை செய்யறவங்கெல்லாம் இருந்துட்டு நீங்கள் இந்த வாரம் பணம் கட்டாதீங்க, அவங்க வரட்டு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்ன வரைக்கும் நாங்கள் அவங்கள மீறி நான் இந்த ஊர் மக்கள் நம்பித்தே நான் ஒரு பொண்ணை வச்சிருக்கிறேன். அவங்க தான் எங்களுக்கு ஷேர் பண்ணி எனக்கு எல்லாமே பண்ணுறாங்க. நைட்டு 11 மணிக்கு வயசுக்குள்ள இருக்கிற வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணனா இது தப்பா? தப்பு இல்லைங்களா? தப்பு தாங்க, கண்டிப்பா தப்பு, சட்டவிரோதமான செயல். 7 மணிக்கு மேல கலெக்ஷன் வரக்கூடாது, இதுதான் ரூல்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ். இதே மாதிரி அந்த எங்க ஊருக்குள்ள பண்ணி ஒருத்தர் அடியே வாங்கிட்டு போனாங்க இல்லையா? 7 மணிக்கு மேல வசூலுக்கு வரக்கூடாது. வீட்டுக்காரர் எல்லாம் புள்ள பூச்சிங்க வாய் பேச மாட்டாரு. நான் தான் குடும்பம் எடுத்து நடத்துறவா. கொடுங்கன்னா இருந்தால் தான் கொடுக்க முடியும், இல்லாத காசுக்கு சரி சரி எங்கள் டீட்டெயில் இதுதான். இப்படி வாங்க, இவங்க வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க சார். நாங்க 7-10 பொம்பளைங்க சேர்ந்து பண்ணனா பிரச்சனை தானே சார்? ஆமா 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 சொல்லுங்க. அது எத்தனை 9:30 9:45 10 மணி உங்களை பெரிய என்னை பெரிய தூக்கிட்டு போயிடுச்சுன்னா நீ அந்த வசூல் எப்படி வாங்குவீங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியும்? நாங்க வாங்குற வழியில் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வீட்டு நிர்வாகம் நடத்துறதே நான் தான். சரிங்களா? இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல, போய் நம்ம மாத்திரை ஓடன்னு சாப்பிட வந்து தெரியுமா? உங்களுக்கு இதா இருந்தாலும் நான் நோட் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். சரிங்க சரிங்க. இதான் டீட்டெயில். எங்களால ஷேர் பண்ணியெல்லாம் கட்ட முடியாது. அப்படியெல்லாம் கட்ட வேண்டாங்க, நீங்க வாங்கின கடனை நீங்க கட்டினா போதும். உங்களோட ஆதார் ஐடி வச்சு தானே கொடுத்துருக்காங்க, அதனால நீங்க கட்டணவங்க கிட்ட வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமாங்க சார்?
கேட்கக்கூடாது. அதுக்கு நீங்க பதில் கரெக்டா நாணயமா நடக்கிறது அதை மட்டும் அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கேட்டுட்டு பணம் கட்டிக்கலான்ட்டு விட்டுருக்காங்க. சரி சரி சரி. அப்படி சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.